இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்கள் வீட்டில் கம்மங்கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோடனே கம்பை நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. ஸோ 3 to 4 hours ஊறினதுக்கப்புறம் இதை வடிச்சிட்டு தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து லைட்டாக சூடாகிறப்பே என்ன பண்ணிடணும்னா இந்த அரைச்சி வச்சிருந்த கம்பையும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டுங்க. கெட்டி விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலும் கெட்டி பிடிச்சிடும். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருக்கிறப்ப நல்லா வெந்து வரப்போ உப்பு போட்டு இறக்கிடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மோர் தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா கலந்து விட்டு குடிச்சோன்னா செம்ம அருமையான கம்மங்கூழ் ரெடிங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம், மாங்காய் இது மாதிரிலாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தொட்டுக்கையாக வத்தல், கொத்தரங்காலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வேணும்னா ஊறுகாய் கூட வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். ஸோ சிக்குக்கும் இதான் பிரேக்ஃபாஸ்ட். சிக்கு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப